அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கறவை பசுக்கள் தோட்டத்திலிருந்து 15க்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க. நம்ம கறவை தொழில் பார்த்தோம்னா நம்ம தாத்தா காலம் முதற்கொண்டு இப்போ 3வது தலைமுறையாக நம்ம கையில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே இளம் வயது மாடுகளாக குறைஞ்சது 7 முதல் 10 ஈத்துகளுக்கு நம்ம தோட்டத்திலேயே வச்சுக்கலாம். அப்படி போன்ற மாடுகளை தான் நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்துட்ருக்கோம். நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு எல்லாமே பார்த்தோம்னா 4 பல் 6 பல் இது போன்ற வயதுடைய மாடுகளாகவும், முதலாம் வைத்து 2வது வைத்து அதிகபட்சம் 3வது வைத்து மாடுகளாகவும் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோங்க. கறவை திறன் பொறுத்தவரை ஒரு 15 லிட்டரில் ஆரம்பித்து ஒரு 20-25 லிட்டர் வரலுமே இருக்கக்கூடிய மாடுகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். எடுக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக இருக்குதா அப்படின்னு பார்த்து தான் நம்ம எடுத்து கொடுக்குறோங்க. நல்லா அனுபவம் வாய்ந்தவங்க, ஒரு 40 வருடங்களுக்கு மேலே அனுபவம் இருக்கவங்களால தான் மாடுகள் தேர்ந்தெடுத்து கொடுக்கப்படுது. மேலும் நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் வசதியோடு பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் ஒரு சில பகுதிகளுக்கும் கர்நாடகாவில் ஒரு சில பகுதிகளுக்கும் நம்ம ரெகுலராக பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இது போன்ற மாடுகள் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம மற்ற நிலவரங்களை சொல்லி அனுசரித்து கொடுக்கலாம். நம்ம தோட்டம் இருக்கிற சேலம் மாவட்டங்க, வாழப்படி பக்கத்தில் முத்தமட்டி ஹைவேஸில் வெறும் 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்குது. இந்த பகுதியில் நம்ம பேரை சொல்லி கேட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியுங்க. நம்ம இந்த ஏரியாவில் நம்ம தான் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். விருப்பமாக இருக்குங்க டிஸ்பிளேவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான மாடுகளை நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம். பார்த்துட்ருக்க இந்த மாடு இல்லை ஒரு ஜெர்சியில் அதிக கறவை திறன் எடுத்து தரக்கூடிய ஒரு மாடுங்க. வெறும் 2வது ஈத்து தான் இப்போ நடக்க போதுங்க. கடைமுளைப்பு பல்லு போட்டிருக்குது. ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்களுக்குள்ளாரே கன்றுன்ற தன்மையில் இருக்குதுங்க. போன ஈத்துக்கு 18லேருந்து 19 லிட்டர் கறந்த மாடு. இந்த ஈத்துக்கு 20 லிட்டருக்கு மேலே கறக்குன்னு எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் 20 லிட்டர் நம்ம கேரண்டி சொல்லியே கொடுக்கலாங்க. அருமையான மாடு, நல்ல முக அமைப்புங்க, நல்ல கிளிக்கொம்பு ஸ்டைலு, நல்ல ஒரு தோல் மெலுவில் நல்லா சாதுவான குணம் கொண்ட மாடுங்க. பண்ணை தேவைக்கோ வீட்டு தேவைக்கோ ரெண்டுக்கும் அருமையாக இருக்குங்க. மடி அமைப்பு பாருங்கள், இன்னும் மடி லூஸ் இருக்குங்க. ஒரு வாரம் 10 நாட்கள் ஆனாலும் நல்லா மடியாக இறங்கினதுக்கப்புறம் கண்ணு போடுங்க. நல்ல ஒரு அருமையான மாடுங்க. ஜெர்சியில் அதிக கறவை திறன் எடுத்து தரணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு இந்த மாடு பொருத்தமாக இருக்குங்க. காம்பு அமைப்பை பாருங்கள், நல்லா அச்சில் ஊற்றுற மாதிரி காம்புங்க. நல்லா ஒரு அடிக்கு ஒரு காம்பு இடைவெளியில் நல்லா இருக்குங்க. மிஷினுக்கும் பொருந்தும், கை கறவைக்கும் பொருந்துங்க. தோட்டத்து மேய்ச்சல்லையே இருந்த மாடு. விருப்பமாக இருக்குங்க உடனே கால் பண்ணுங்கள். நம்ம விலை மற்றும் மற்ற விவரங்களை சொல்லி தரலாம். பார்த்துட்ருக்க இந்த மாடு ஜெர்சி டைப்பில் ரெட் அண்ட் ஒயிட் கலர் பேட்சுங்க. நல்ல ஒரு அருமையான மாடு. கன்று இருக்குதுங்க. கன்று செவல வெள்ளையில் கிடாரி கண்ணுங்க. அருமையான கன்று மாடு பார்த்தீங்கன்னா கன்று இன்றைக்கி 6 நாள் ஆகுதுங்க. நம்மகிட்ட இப்போவே 11 லிட்டர் பால் கறக்குதுங்க. இந்த மாடு பால் கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி 22 லிட்டர் சொல்லினாங்க. மாடு வாங்கின இடத்துல நாம் 20 லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாங்க. மாடு இப்போ ஈன்றைக்கிறது 3வது ஈத்துங்க. கடைமுளைப்பு பல்லு போட்டுருக்குது. நல்ல ஒரு முக லட்சணம், எந்த விதமான சுழி குறைபாடும் கிடையாதுங்க. சிறு பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். நல்ல சாதுவான குணம் கொண்ட மாடுங்க. தவிடு தீனிக்கு எந்தவித குறைபாடும் கிடையாதுங்க. அருமையான மாடு, நல்ல ஒரு மடியமைப்பு, நல்ல ஒரு அருமையான கன்று இருக்குதுங்க. 2 முதல் உங்களுக்கு வாய்ப்பு. நல்ல ஒரு காம்பு சீரான இடைவெளியில் இருக்குங்க. காம்பு பார்த்தீங்கன்னா கை கறவைக்கோ இல்லை மெஷின் கறவைக்கோ எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு மாடுகள் தான் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இந்த மாட்டை பொறுத்தவரை நம்மக்கிட்ட கறவை கறந்து பார்த்தே எடுத்துக்கலாங்க. காம்பு நல்லா பூ போல் இருக்குதுங்க. ஒரு சில நிமிடங்களே நம்ம கறந்து முடிச்சிடலாம். அருமையான மாடுங்க. ஒரு தோட்டத்து தேவைக்கோ ஒரு பண்ணை தேவைக்கோ ஒரு ஜெர்சி டைப் மாடு வேணும், அதுவும் ஒரு 20 லிட்டருக்கு மேலே கறவை கறக்கணுன்றவங்களுக்கு இந்த மாடு பொருத்தமாக இருக்குங்க. விருப்பமாக இருக்குங்க டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம விலை மற்றும் மற்ற விவரங்களை சொல்லி கொடுக்கலாங்க. நல்ல அருமையான மாடு, பார்த்து எடுத்துக்கலாங்க. பார்த்துட்ருக்க இந்த மாடு ஜெர்சியில் சுத்த ஜாதி மாடுங்க. 4 பல்லில் தலையீத்து இப்போ கன்று போட்டிருக்குங்க. இப்போ 4 நாட்கள் தான் ஆகுதுங்க ஒரு காலக்கன்று. இப்போவே 9 லிட்டர் பால் கறக்குதுங்க. 2 நேரமும் சேர்ந்து ஒரு 15 லிட்டர் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இந்த மாடில் இருந்துட்டு நல்லா தீனி கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் அதிகபட்சமான கறவையை எடுத்து தருங்க. நல்ல பேப்பர் போல் தோல் மெலுவில் நல்ல ஒரு அருமையான மடி செட்டில் நல்ல ஒரு அழகான கன்று போட்டிருக்குங்க. மாடு லட்சணத்தில் எந்த விதமான குறைபாடும் கிடையாதுங்க. நல்ல ஒரு கிளி கொம்பு ஸ்டைலில் நல்ல பெருங்கூட்டான மாடுங்க. ஈத்துக்கே நல்லா பெருங்கூட்டாக வளர்ந்துருக்குது. அடுத்தடுத்த ஈத்துக்கு இன்னும் நல்லா பெருங்கூட்டான மாடை வளரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. எந்த விதமான சுழிதவறும் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காம்பு நல்லா சீரான இடைவெளியில் இருக்குதுங்க. பீசுறதுக்கும் அருமையாக இருக்குங்க. எந்த வித வருத்தமோ அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கிறது இல்லைங்க. அருமையான மாடு. விருப்பமாக இருக்குங்க உடனே கால் பண்ணுங்கள். பார்த்துட்ருக்க இந்த மாடு ஜெர்சி டைப்பில் ரத்த செவல கலருங்க. கடைமுளைப்பு பல்லு போட்டிருக்குது. இப்போ கன்று ஈன்ற போகிறதா 2வது ஈத்துங்க. ஒரு வாரம் 10 நாட்கள் ஆகுங்க. நல்ல ஒரு அருமையான மாடு, நல்ல குறுங்கால் மாடுங்க. ஒரு வீட்டு தேவைக்கோ இல்லை பண்ணை தேவைக்கோ இல்லை மேய்ச்சல் முறையில் வளர்க்கணுன்றவங்களுக்கு இந்த மாடு பொருத்தமாக இருக்குங்க. நல்ல குறுங்காலில் நல்ல மாடு வெயிட்டுங்க. நல்லா பின் கணத்தில் அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு மடி அமைப்பு, நல்ல ஒரு முக அமைப்புங்க. எந்தவித சுழி தவறும் கிடையாது. சாதுவான குணம் கொண்ட மாடுங்க.
தோல் மெலிவில் நல்லா உடைச்சலான மாடுங்க. இந்த இதுக்கு குறைஞ்சது ஒரு 15 லிட்டருக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஜெர்சியில் ஒரு 15-16 லிட்டர் கறக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாடு பொருத்தமாக இருக்கும். நல்லா அம்சமான மாடுங்க, நல்லா சாதுவான குணம், யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். லட்சணத்தில் எந்தவித குறைபாடும் கிடையாதுங்க. நல்லா ரத்த செவலையில் நல்ல ஒரு லட்சுமி முகமைப்பு கொண்ட ஒரு மாடுங்க. விருப்பமாக இருக்கவங்களுக்கு நம்ம விலை மற்றும் மற்ற விவரங்களை சொல்லி அனுசரித்து கொடுக்கலாங்க. நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டம் இருக்க இடம் சேலம் மாவட்டம் வாழப்படி பக்கத்தில் முத்தம்பட்டி ஹைவேஸில் எடுத்துகிட்டு வெறும் 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் இருக்குது. விருப்பமாக இருக்கவங்க கால் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம மற்ற விவரங்களை சொல்லி அனுசரித்து கொடுக்கலாங்க. பார்த்துட்ருக்க இந்த மாடு ஜெர்சியில் ஒரு கிராஸ் டைப் மாடுங்க. 4 பல்லு போட்டிருக்குது. இப்போ ஈன்ற போகிறது 2வது ஈத்துங்க. ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்களுக்குள்ளே கன்று ஈன்றுங்க. நல்ல ஒரு அருமையான பேட்சில் அமைஞ்சிருக்குது. வெயில் பனிக்குன்னு எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு மாடு தாங்க. தோட்டத்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. நல்ல நீரோட்டத்தில் நல்ல ஒரு அருமையான கலர் பேட்சில் அமைஞ்சிருக்குங்க. நல்ல மடி அமைப்புங்க, நல்ல ஒரு முக லட்சணம், கிளி கொம்பு ஸ்டைலில் எந்த ஒரு சுழிதவறும் இல்லாமல் நல்ல ஒரு அருமையான வாட்டசாட்டமான மாடுங்க. மடி அமைப்பை பாருங்கள், காம்பு அமைப்பை பாருங்கள். காம்பு நல்லா சீரான இடைவெளியில் இருக்குங்க. மடி இன்னும் ஃபுல்லாக லூஸ் இருக்குங்க. ஒரு வாரம் 10 நாட்கள் ஆனாலும் நல்லா மடி எடுத்ததுக்கப்புறம் கன்று போடுங்க. அருமையான மாடு. 2வது ஈத்துலேயும் நல்லா பெருங்கூட்டாக வளர்ந்துருக்குங்க. அடுத்தடுத்த ஈத்துக்கு இன்னும் கறவையும் எடுத்து தருங்க அதிக அளவில். 2வது மாடு நல்லா பெருங்கூட்டாக வளர்த்தக்கூடிய ஒரு மாடு தான். மாடு வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு ஜெர்சியில் நல்ல ஒரு அதிக ஃபேட் SNF எடுத்து தரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது நல்ல மாடாக அமையும். மேலே இது போன்ற கலர் ரகம் வந்துட்டு எல்லா கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகிக்குங்க. நம்ம குறைவான விலையில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். விருப்பமாக இருக்கவங்க கால் பண்ணுங்கள். இப்போ பார்க்குற இந்த மாடு ஜெர்சியில் நல்ல ஒரு மோடி டைப்புங்க. தலையீத்து மாடு. 4 பல்லு போட்டிருக்குதுங்க. 10லேருந்து 15 நாட்கள் ஆகுங்க கன்றுன்றதுக்கு. நல்ல ஒரு அருமையான மாடுங்க. தோட்டத்து மேய்ச்சல்லையே இருந்த மாடுங்க. நல்ல ஒரு முக அமைப்பில் எந்தவித சுழி தவறும் இல்லாமல் நல்ல ஒரு தோல் மெலுவில் உடைச்சலான மாடுங்க. ஒரு வாரம் 10 நாட்கள் ஆனாலும் நல்லா மடி ஃபுல்லாக விட்டதுக்கப்புறம் கன்று போடுங்க. 10 நாட்களுக்கு அதிகமாக எடுத்துக்கோங்க எப்போவும் கன்று போடுறதுக்கு. நல்ல மடி அமைப்புங்க. ஒரு தலையத்துக்கு எந்த அளவுக்கு மடி அமைப்பு இருக்கணும் அந்தளவுக்கு இருக்குது. காம்பு நல்லா இருக்குங்க. ஓரளவுக்கு தலையத்துக்கு கைக்கு அடக்கமான ஒரு நல்ல ஒரு மடியமைப்பில் காம்பு அமைப்பில் ஈஸியாக இருக்குங்க. சிறுவைகள் பெரியவைகள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. நல்ல ஒரு சாதுவான குணம் கொண்ட மாடு. நல்லா தீனி தண்ணிக்கு எந்தவித குறைபாடும் இருக்காதுங்க. தோட்டத்து மேய்ச்சலுக்கு அருமையான மாடுங்க. மாடு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 10 ஈத்து வரலுமே நம்ம வச்சுக்கலாங்க. அடிக்கடி மாற்ற வேண்டிய தேவையே இருக்காது. மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரும் மாடுங்க. பார்க்கும்போது தெரியுது நல்லா பெருங்கூட்டு மாடு. தலையத்துலேயே இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கிறது ஒரு நல்ல விஷயங்க. அடுத்த ஈத்துக்கு இன்னும் நல்லா பெருங்கூட்டு மாடாக வளருங்க. விருப்பமாக இருக்குங்க உடனே கால் பண்ணுங்கள். நம்ம விலை மற்றும் மற்ற விவரங்களை சொல்லி தரலாங்க.